வடமொழியின் ஆதிக்கத்தை திணிப்பதற்காக தமிழகத்தில் கல்வித்தரம் சரியில்லை என்று ஆளுநர் கூறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமென்றால் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது என்று கூறினார். நடிகர் விஜயை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை என்று கூறிய அமைச்சர் ரகுபதி, தங்களுக்கு பலமான போட்டி போடக்கூடிய கட்சி தேவை, அப்போதுதான் நாங்கள் உற்சாகமாக தேர்தல் பணி ஆற்ற முடியும் என தெரிவித்தார். திமுக மக்களை நம்பி இருக்கும் இயக்கம் என்றும் திமுக யாரை கண்டும் அஞ்ச தேவையில்லை எனவும் அவர் கூறினார். ஆளுநர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பேசணும், யாராவது எழுதி கொடுத்ததை வைத்து பேசுவதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த முடியாது. நம்முடைய சிலபஸில் படித்தவங்க தான் இந்தியாவிலே சைன் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தரந்து இருக்கிறது என்று சொல்வது ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு. வடமொழி ஆதிக்கத்தை தமிழகத்தில் திணிப்பதற்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. எடப்பாடி அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வேண்டும் என்று சொல்லலாமே தவிர, பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். ஆனால் மனசாட்சி இல்லாதவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த கட்சியும் எதிர்கட்சிகள் கிடையாது. யாரை கண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுவது கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தலில் எங்களுக்கு பலமான எதிரிகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தேர்தலில் இன்னும் உற்சாகமாக வேலை செய்ய முடியும். திமுக என்பது மக்களை நம்பி இருக்கிற இயக்கம். எனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் யாரை கண்டும் அஞ்சுவதில்லை, எந்த கட்சியை கண்டும் அஞ்சுவதில்லை.